நமது கடந்த காலத்துக்கான ஒரு புதிய தேடலுக்கு உங்கள நான் மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. ஆமா. ஏன்னா உங்கள போல எதையும் மேலோட்டமா பார்க்காம அதோட ஆழம் வரை சென்று புரிந்து கொள்ள விரும்புற ஒருத்தருக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட ஒரு கால பயணம் இது. சரியா சொன்னீங்க. நம்மிடம் இப்போ இருக்கிற தரவுகள் ரொம்பவே வித்தியாசமானவை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வரலாற்று ஆய்வு கட்டுரைகள், விக்கிபீடியா தகவல்கள், அப்புறம் கே ராமானுஜன் அவங்களோட புகழ்பெற்ற கவிதை மொழிபெயர்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் நவீன டிஜிட்டல் ஆப்ஸ், நகர்ப்புற ஒளி வடிவமைப்புகள் குறித்த லீ சியாவ்ஹாங் அப்படிங்கிறவரோட நவீன அழிவியல் ஆய்வுகள்னு ஒரு பெரிய தரவு குவியலே நம்மகிட்ட இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதையெல்லாம் ஒன்னா இணைச்சு நாம எதை புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 2000 ஆண்டுகள் பழமையான நமது தமிழ் சங்க இலக்கியம் வெறும் ஓலைச்சுவடிகள்ல எப்படி அத்தனை நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கறது தான். அது மட்டும் இல்லாம மனித மனதோட மிக நுட்பமான உணர்வுகளை நம் முன்னோர்கள் எப்படி இயற்கையோடும் நிலப்பரப்போடும் இணைச்சாங்க அப்படிங்கிறதும் இதுல அடங்கும். கண்டிப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய அதிநவீன டிஜிட்டல் உலகத்துல அந்த பழமை எப்படி உருமாறி நம் ஸ்மார்ட் போன்களிலும் பாட்காஸ்டுகளிலும் சேர்ந்திருக்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இதுல என்ன ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இதை நாம வெறும் ஒரு மொழி சார்ந்த வரலாற்று பதிவாக மட்டும் சுருக்கிவிட முடியாது. அதாவது இது ஒரு தொடர்ச்சியான அறிவு பரிமாற்றம்னு சொல்ல வரீங்க. ஆமா, மனித குலம் தனது அறிவையும் தான் அடைந்த உணர்வு பூர்வமான அனுபவங்களையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்துகிறது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் இது. பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் கைகளால் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஒரு காலகட்டத்துல அழிவின் விளிம்பு வரை சென்று மீட்கப்பட்டு இன்று நம்மிடம் டிஜிட்டல் வடிவில் வந்திருக்கும் இந்த தொடர்ச்சி இருக்கிறதே, அது உண்மையிலேயே பிரம்மாண்டமானது. நிச்சயமா. அந்த பயணத்தை நாம் அதோட தொடக்க புள்ளியான ஓலைச்சுவடிகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம ஒரு தகவலை சேமிக்க வேண்டும் அப்படின்னா உடனடியாக கிளவுட் ஸ்டோரேஜ் அல்லது ஒரு டிஜிட்டல் நோட்பேடுன்னு பல வசதிகள் நமக்கு இருக்கு. ஆனா காகிதங்களே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டத்துல நமது முன்னோர்கள் இலக்கியங்கள், சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள், நுட்பமான வானியல் கணக்கீடுகள் என ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த அறிவையும் பனையோலைகள்ல தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் சாதாரண பனையோலைகள் கிடையாது. குறிப்பாக தாலிபாட் மற்றும் பால்மயரா எனப்படும் குறிப்பிட்ட பனை மர வகைகளிலிருந்து தான் இந்த ஓலைகளை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. உண்மைதான். இது ஏதோ மரத்திலிருந்து ஓலையை பறித்து அப்படியே எழுதிவிடுகிற ஒரு எளிமையான வேலை கிடையாது. அது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் என்றே சொல்லலாம். ஆமா, பனையோலைகளை பறித்தவுடனே அதுல எழுதிவிட முடியாது இல்லையா? அப்படி எழுதுனா அது உடைந்துவிடும் அல்லது சுருங்கிவிடும். எக்ஸாக்ட்லி. முதல்ல அந்த ஓலைகளை சரியான அளவுல வெட்டி அதன் பின் அதை நீர்ல கொதிக்க வைத்து பின்பு நிழலிலும் வெயிலிலுமாக மாற்றி மாற்றி உலர்த்தி பதப்படுத்த வேண்டும். இப்படி பதப்படுத்தப்பட்ட ஓலைகள்ல தான் எழுத்தாணி எனப்படும் கூர்மையான உலோக ஊசியை கொண்டு எழுத்துக்களை பொறிப்பார்கள். அந்த எழுத்தாணிய பயன்படுத்துற விதமே ஒரு தனி கலைதான். ஆமா, ஓலையோட இயல்பான நார்கள் குறுக்காகச் செல்லும். நாம எழுதும்போது அந்த நார்களை கிழித்து விடாமல் அதே சமயம் தேவையான ஆழத்துல கீறி எழுத வேண்டும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி ஒரு ஊசியால் கீறி எழுதினால் அந்த எழுத்துகள் எப்படி தெளிவாக கண்ணுக்கு தெரியும்? ஒரு சாதாரண கீறலை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பல பக்கங்களை படிக்க முடியும்? அந்த இடத்துல தான் அவங்களுடைய ரசாயன அறிவு வெளிப்படுது. வெறும் கீறலாக இருந்தா படிக்க முடியாது அப்படிங்கறத உணர்ந்து அவங்க ஓலைகள்ல எழுதி முடித்த பின்பு ஒரு பிரத்யேகமான கலவையை பூசுவாங்க. அதாவது விளக்கெண்ணெய் மற்றும் கரித்தூள் கலந்த கலவை, சரியா? அதேதான். அந்த கலவையை ஓலையின் மீது முழுமையாக பூசுவார்கள். பின்பு ஒரு மென்மையான துணியை வச்சு அதை துடைத்து எடுக்கும்போது ஓலையோட மேற்பரப்பில் உள்ள கருப்பு நிறம் நீங்கிவிடும். ஓ, ஆனா அந்த எழுத்தாணியால் கீறப்பட்ட பள்ளங்கள்ல மட்டும் அந்த கரித்தூள் கலவை தங்கி எழுத்துக்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் ஒளிரத் தொடங்கும். கரெக்ட். இது வெறும் எழுத்துக்களை தெரிய வைப்பதற்காக மட்டும் கிடையாது. அந்த விளக்கெண்ணெய் ஓலைக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையையும் அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியையும் கொடுத்தது. இயற்கை சீற்றங்கள், பூச்சிகள், ஈரப்பதம் இவற்றிலிருந்து இந்த ஓலைச்சுவடிகளை அவங்க பாதுகாத்த விதம் அதைவிட பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு நாம அரிய புத்தகங்களை டெம்பரேச்சர் கண்ட்ரோல் செய்யப்பட்ட ஏசி அறைகள்ல வச்சு பாதுகாப்பதே பெரும் சவாலா இருக்கு. ஆனா அவங்க எலுமிச்சை புள்ளி எண்ணெய் அதாவது லெமன் கிராஸ் ஆயில ஓலைச்சுவடிகளின் மீது பூசி பாதுகாத்திருக்காங்க. இந்த எண்ணெய் வெறுமனே பூச்சிகளை விரட்டும் ஒரு வாசனை திரவியம் மட்டும் கிடையாது. அது ஓலையோட செல்களுக்குள் ஊடுருவி அதுல ஈரப்பதம் தங்காம பார்த்துக் கொள்வதோடு பூஞ்சைகள் உருவாகாமலும் தடுத்து நிறுத்துகிறது.
இந்த இயற்கை முறைதான் பல நூற்றாண்டுகளாக அந்த சுவடிகளை உயிர்ப்போட வச்சிருக்கு. இந்த உன்னதமான பாதுகாப்பு முறைகளால தான் இன்றும் நம்மால் பல சுவடிகளை பார்க்க முடிகிறது. பாண்டிச்சேரியில் உள்ள பிரெஞ்சு நிறுவனத்தில் இருக்கிற சைவ சித்தாந்த ஓலைச்சுவடிகளின் தொகுப்பு உலகிலேயே மிகப்பெரியது. இந்த தொகுப்பு சமஸ்கிருதம், தமிழ், மணிப்பிரவாளம் ஆகிய மொழிகள்ல இருக்கு. இது வெறும் உள்ளூர் அறிஞர்களுக்கான தரவு மட்டும் கிடையாது என்பதை நாம இங்க பதிவு செய்யணும். கண்டிப்பா. ஐக்கிய நாடுகள் சபையோட யுனெஸ்கோ அமைப்பு இந்த தொகுப்பை மெமரி ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது உலக நினைவக பதிவேட்டில் இணைத்து அங்கீகரித்துள்ளது. நமது உள்ளூர் தொழில்நுட்பம் உலகளாவே அங்கீகாரத்தை பெற்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. இவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. எலுமிச்சை போல் எண்ணெய் ஓலைகளை பாதுகாத்தது உண்மைதான். ஆனா காலம், போர் மற்றும் புறக்கணிப்பு ஆகிய காரணங்களால் பல லட்சம் ஓலைச்சுவடிகள் அழிந்து போயின. ஆமா, எஞ்சியிருந்த சுவடிகளையும் யாராவது தேதி பிடித்து பாதுகாக்கவில்லை என்றால் இன்னைக்கு நாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த சங்க இலக்கியம் நமக்கு கிடைத்திருக்கவே செய்யாது. அந்த வகையில 19ஆம் நூற்றாண்டுல உவே சாமிநாத ஐயர் அவரோட வருகைதான் தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அவர் மட்டும் இல்லை என்றால் தமிழோட தொன்மை நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அவர் கும்பகோணம் கல்லூரியில ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்த காலத்துல சேலம் ராமசாமி முதலியார் அப்படிங்கிறவர் ஒரு சுவடி அவரிடம் கொடுக்கிறார். அதுதான் சீவக சிந்தாமணி என்ற பழைய ஓலைச்சுவடி. அதுவரை பக்தி இலக்கியங்களையும் சிற்றிலக்கியங்களையும் மட்டுமே படித்து பழகிய ஊவேசாவிற்கு இது ஒரு புதிய உலகத்தின் கதவுகளை திறக்கிறது. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. அதுல நிறைய சமண மத குறிப்புகளும் அந்த காலகட்டத்துக்கே உரிய தனித்துவமான சொற்களும் இருந்ததால அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சமண அறிஞர்களை தேடி பயணம் செய்ய வேண்டியிருந்தது. வெறும் ஒரு சுவடியோடு அவர் நின்றுவிடவில்லை. தமிழ்நாடு முழுவதும் மாட்டு வண்டியிலையும் நடந்தும் பயணம் செய்து பல வீடுகளின் பரன்கள்ல தூசு படிந்து கிடந்த செல்லரிக்க படங்கியிருந்த ஓலைச்சுவடிகளையெல்லாம் அரும்பாடுபட்டு சேகரிக்க தொடங்கினார். அந்த உழைப்பு உண்மையிலே அசாத்தியமானது. பல வருட கடின உழைப்பிற்கு பிறகு 1889 பத்துப்பாட்டு, 1891 சிலப்பதிகாரம், 1894 புறநானூறு, 1898 மணிமேகலை என தொடர்ந்து பல சங்க இலக்கிய நூல்களை அவர் அச்சுக்கு கொண்டு வந்தார். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு கிடைத்த சுவடிகள் எதுவும் முழுமையாக இல்ல. பல சுவடிகள்ல பூச்சிகள் அரித்து சில வரிகள் காணாமல் போயிருந்தன, அல்லது அடுத்தடுத்த பக்கங்கள் சிதைந்திருந்தன. குறிப்பா புறநானூற்றுச் சுவடிகளை அவர் பதிப்பிக்கும் போது அவர் எதிர்கொண்ட சவால் மிகப்பெரியது. பல பாடல்களின் தொடக்கமோ முடிவோ இல்லாமல் அல்லது இலக்கண இணைப்புகள் இல்லாமல் விடுபட்டிருந்தன. அப்போ அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தமிழின் மிகப் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் உள்ள குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு விடுபட்ட பகுதிகளை தேடினார். ரொம்ப சரியான பாயிண்ட். தொல்காப்பியம் என்பது வெறும் இலக்கண நூல் மட்டுமல்ல, அது ஒரு கணித சூத்திரம் மாதிரி. அந்த சூத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய புதிரை சால்வ் செய்வது போல புறநானூற்றின் விடுபட்ட பகுதிகளை அவர் துல்லியமாக இணைத்தார். வெவ்வேறு இடங்கள்ல கிடைத்த முரண்பாடான சுவடிகளை ஒப்பிட்டு எது சரியான சொல் என்று அவர் செய்த அந்த ஆய்வுப் பணி இருக்கே, அது இன்றைய நவீன டேட்டா சயின்ஸுக்கு எந்த வகையிலும் சளைத்ததில்லை. நிச்சயமா. அவர் சிலப்பதிகாரத்தை வெளியிட்டதன் மூலம் தமிழுக்கு கிடைத்த இன்னொரு பெரிய கொடை பண்டைய தமிழ் இசை குறித்த தரவுகள். ஆமா, அதுவரை தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு இசையோட ஆதிக்கமே செவ்வியல் இசையாக கருதப்பட்டு வந்த நிலையில பழந்தமிழர்களுக்கென்று மிக நுட்பமான கணித அடிப்படையிலான ஒரு தனித்துவமான இசைமரபு இருந்தத உலகிற்கு உணர்த்தியது ஊவேசாவின் சிலப்பதிகார பதிப்புதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த இலக்கியங்களை பாதுகாத்ததற்கு காரணம் அதில் உள்ள வரிகளின் அழகு மட்டும் கிடையாது, அவங்க மனித மனதோட உளவியல மிக துல்லியமாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது இந்த உளவியல் பதிவுகளுக்கு பின்னால் இருக்கும் அடிப்படை என்ன? அங்குதான் சங்க இலக்கியத்தோட மிகச்சிறந்த கோட்பாடான திணை அப்படிங்கறத பற்றி நாம பேச வேண்டும். பழந்தமிழர்கள் வாழ்க்கையை அகம் மற்றும் புறம் என்று இரண்டாக பிரித்தார்கள். புறம் என்பது வீரம், அரசியல், கொடை போன்ற சமூக வாழ்க்கையை பேசுவது. அகம் என்பது மனிதர்களின் காதல், பிரிவு, ஏக்கங்கள் போன்ற அந்தரங்கமான உளவியலை பேசுவது. இதுல வியப்பான விஷயம் என்னன்னா, மனித உணர்வுகளை அவங்க தனித்து சுட்டாமல் இயற்கையோடு, நிலப்பரப்போடு, பருவகாலங்களோடு அந்த உணர்வுகளை இணைத்தார்கள். இதைதான் புகழ்பெற்ற அறிஞர் ஏ.கே. ராமானுஜன் அவங்க தனது தி இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு புத்தகத்துல உலகிற்கு மிக அழகாக கொண்டு சென்றார். ஏ.கே. ராமானுஜன் அவங்க செஞ்ச பெரிய விஷயமே இந்த திணை என்பதை வெறும் நில அமைப்பாக மொழிபெயர்க்காமல் அது மனித மனதின் அகநில பரப்பு அப்படிங்கிறத சர்வதேச வாசகர்களுக்கு புரிய வச்சதுதான்.
அவங்க நிலத்தை 5 திணைகளாக பிரித்தார்கள். முதலாவது குறிஞ்சி. இது மலை மற்றும் மலை சார்ந்த பகுதி. இங்கே நேரம் நள்ளிரவு, பருவம் குளிர்காலம். இது காதலர்களின் இணைவை குறிக்கும் திணை. இதற்கு உதாரணமாக குறுந்தொகையில் உள்ள கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்ற பாடலை ராமானுஜன் மொழிபெயர்த்துள்ளார். தலைவன் தன் தலைவியின் கூந்தலுக்கு இணையான மணம் வீசும் பூ இந்த உலகத்துல இருக்கிறதா என்று ஒரு தேனியை பார்த்து கேட்பது போல அமைந்த பாடல் இது. காதலின் உச்சகட்ட நெருக்கத்தை நள்ளிரவின் குளிரோடு, குறிஞ்சி மலையின் தனிமையோடு எப்படி இணைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அடுத்து வருவது முல்லை. காடும் காடு சார்ந்த பகுதியும். நேரம் மாலை பொழுது. இது காத்திருத்தலை குறிக்கிறது. முல்லைப்பூ இதற்கான பிரதான குறியீடு. தலைவன் வருவான் என்று தலைவி மாலை நேரத்துல நம்பிக்கையோட காத்திருக்கும் உணர்வை இந்த திணை பிரதிபலிக்கிறது. மாலையில் சூரியன் மறையும் போது, பறவைகள் கூண்டுக்கு திரும்பும்போது நம்முள் ஏற்படும் அந்த இயல்பான தனிமை உணர்வை முல்லை நிலத்தோட அவங்க பொருத்தியிருக்காங்க. மூன்றாவது மருதம். வயலும் வயல் சார்ந்த பகுதியும். விடியற்காலை நேரம். இது காதலர்களுக்கிடையிலான ஊடலை குறிக்கிறது. அதிகாலையில் வயல்வெளிக்குச் செல்லும் சூழல்ல உறவுக்குள் ஏற்படும் சிறு சிறு சண்டைகள், கோபங்கள், அதைத் தொடர்ந்து வரும் சமாதானங்களை இது பேசுது. நான்காவது நெய்தல். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். சூரியன் மறையும் நேரம். இது இரங்கல் அல்லது பிரிவின் ஏக்கத்தை குறிக்கிறது. ஐங்குறுநூறில் 184வது பாடலாக வரும் ஒரு நெய்தல் பாடலை ஏ.கே. ராமானுஜன் மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். தலைவனை பிரிந்த ஏக்கத்தால் தலைவி மெலியே அவளது கைகளில் உள்ள வளையல்கள் நழுவிப் போவதைப் பற்றி அந்த பாடல் பேசுகிறது. கடலோரத்துல சூரியன் மறையும் அந்த செக்கச்சிவந்த வானம், அலைகளின் ஓயாத ஓசை, இவை எல்லாமே ஒரு விதமான சோகத்தையும் பிரிவு துயரத்தையும் இயல்பாகவே நமக்கு கொடுக்கும் அல்லவா? அந்த உணர்வைத்தான் நீதல் திணை பதிவு செய்கிறது. இறுதியாக பாலை. வறண்ட நிலப்பரப்பு, கொளுத்தும் நண்பகல் நேரம். இது கொடிய பிரிவை மட்டுமே குறிக்கும் திணை. கடுமையான வெயில் எப்படி உயிர்களை வாட்டுகிறதோ அதுபோலவே நிரந்தரமான அல்லது நீண்டகால பிரிவின் துயரத்தை இந்த பாலை நிலத்தோடு பொருத்தி பார்த்தார்கள். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு நிமிடம் உங்கள் சொந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். என்றாவது ஒரு நாள் கடற்கரையில் தனியாக அமர்ந்து சூரியன் மறைவதை பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத ஏக்கம் எழுந்திருக்கிறதா? அல்லது மாலை நேரத்துல யாருக்காகவோ நீங்க காத்திருந்த போது ஒருவிதமான தவிப்பு தோன்றியிருக்கிறதா? நிச்சயமாக இருக்கும். 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் இயற்கையை பார்த்து உணர்ந்த அதே உணர்வை இன்று நீங்க உணர்கிறீர்கள். இதுதான் சங்க இலக்கியத்தின் மிகப்பெரிய வெற்றி. நாம் வாழும் காலங்கள் மாறலாம், நாம் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் மாறலாம், ஆனால் மனித உணர்வுகள் எப்போதுமே மாறுவதில்லை என்பதை இது ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இன்றைய நவீன உலகத்தோடு இணைத்து பார்த்தால் இன்னும் பல சுவாரஸ்யமான உண்மைகள் வெளிவரும். ஆமா, பழமை என்பது எப்போதோ முடிந்து போன ஒரு அத்தியாயம் அல்ல. அது நவீன உலகத்துல எப்படி தன்னை மறு உருவாக்கம் செய்து கொள்கிறது என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு நம் கைகளில் இருக்கும் ஸ்மார்ட் போன்கள்ல படிப்பகம், கவிதை, தமிழ் லிட் போன்ற ஆப்ஸ்கள் மூலமா திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்களும் தினசரி கவிதைகளும் மிக எளிதாக நமக்கு கிடைக்கின்றன. ஓலை சுவடிகள்ல மறைந்து கிடந்த அந்த அறிவு இன்று டிஜிட்டல் திரைகள்ல வந்துவிட்டது. அதேபோல பழமையை இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு கேமிஃபிகேஷன் செய்திருப்பது மிகச்சிறந்த முன்னெடுப்பு. சங்கம் தமிழ் என்ற ஒரு இணையதளத்துல திணை குவெஸ்ட் என்ற ஒரு கேம் இருக்கு. நீங்க சங்க பாடல்களை படித்து அது எந்த திணை, என்ன உணர்வு, என்ன நிலப்பரப்பு என்று கண்டுபிடிக்க வேண்டும். கேமிங் மூலம் சங்க இலக்கியத்தோட உளவியலை கற்பது என்பது எவ்வளவு பிரமாதமான ஐடியா. அதேபோல நந்தினி கார்கி அவங்க சங்கம் லிட் என்ற பாட்காஸ்ட் மூலமாக சங்க பாடல்களின் நுட்பமான ஆங்கில விளக்கங்களை உலகெங்கும் உள்ள மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. இதெல்லாம் பழமையை நவீனத்தின் மூலம் பாதுகாக்கும் மிகச்சிறந்த முன்னெடுப்புகள். இதுல அறிவியல் பூர்வமான ஒரு ஆழமான விஷயமும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஒரு அறிவியல் ஆய்வு கட்டுரையில இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒப்பீட்டை நாம இங்க பார்க்கணும். லீ ஷியாவ் ஹேங் என்ற ஆய்வாளர் அர்பன் சவுண்ட்ஸ்கேப், அதாவது நகர்ப்புற ஒளி அமைப்பு குறித்து ஒரு விரிவான ஆய்வை முன்வைக்கிறார். நவீன நகர்ப்புறங்கள்ல நிலவும் இரைச்சல் மனிதர்களுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அதை மாற்றுவதற்காக செயற்கையாக உருவாக்கப்படும் நீரின் சத்தம், காற்றின் சத்தம் ஆகியவற்றை நவீன கட்டிடக்கலையில் இணைக்கிறார்கள். இந்த இயற்கையின் ஒளிகள் மனிதர்களின் கார்டிசோல் அளவை குறைத்து உணர்வுகளை அமைதிப்படுத்துகின்றன என்று அந்த அறிவியல் ஆணித்தரமாக சொல்கிறது. இதை நாம உன்னிப்பாக கவனித்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே
தமிழர்கள் திணை கோட்பாட்டில் செஞ்ச அதே விஷயத்தை தான் இன்றைய அறிவியலும் செய்கிறது. இயற்கையின் ஒளியையும் மனித உணர்வுகளையும் அவங்க எப்படி துல்லியமாக இணைத்தார்கள் என்பதற்கு இந்த நவீன ஆய்வு ஒரு மிகச்சிறந்த சான்று. ரொம்ப அருமையான ஒப்பீடு அது. இயற்கையின் ஒளியை பற்றி பேசும்போது இசை எப்படி இந்த தொடர்ச்சியை தக்க வைக்கிறது என்பதை நாம பார்த்தாக வேண்டும். பல தசாப்தங்களாக நாம் காலையில் எழுந்தவுடன் கேட்கும் அகில இந்திய வானொலியின் அந்த புகழ்பெற்ற சிக்னேச்சர் டியூனை உருவாக்கியவர் வால்டர் காஃப்மன் என்ற ஒரு யூத அகதி. அவர் அந்த இசையை சிவரஞ்சனி என்ற இந்திய ராகத்துல தான் அமைத்தார். பல கலாச்சாரங்கள் சந்திக்கும் புள்ளியில் எப்படி ஒரு ஆழமான உணர்வு அளிப்படுகிறது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது மட்டுமல்ல, இன்று ஏ.ஆர். ரெஹ்மான், இளையராஜா போன்ற மாபெரும் இசையமைப்பாளர்கள் தங்களது நவீன இசைக்கோர்வைகளில் பழமையான மரபையும் நவீன தொழில்நுட்பத்தையும் மிக நேர்த்தியாக இணைக்கிறார்கள். ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் உள்ள அந்த ஆன்மீக தன்மையாக இருக்கட்டும், இளையராஜாவின் இசையில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் அந்த மண்ணின் வாசனையாக இருக்கட்டும், இவை எல்லாமே நமது பழமையான திணை சார்ந்த அகநிலப்பரப்பின் தொடர்ச்சிதான். தொழில்நுட்பம் மாறினாலும் அந்த உணர்வுபூர்வமான மையப்புள்ளி இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. ஒரு பனை மரத்திலிருந்து ஓரைகளை வெட்டி அதை வேக வைத்து எலுமிச்சை புல் எண்ணெய் பூசி எழுத்தாணியால் எழுதப்பட்ட ஒரு மகத்தான மனித உளவியல் இலக்கியம் ஊவேசா போன்ற மாபெரும் அறிஞர்களின் வாழ்நாள் உழைப்பால் மீட்கப்பட்டு அச்சு புத்தகங்களாக மாறி ஏ.கே. ராமானுஜன் போன்றவர்களால் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இதோ இன்று ஆப்ஸ்கள், கேம்ஸ் மற்றும் பாட்காஸ்ட்கள் வாயிலாக டிஜிட்டல் வடிவில் நம் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது. இதை நினைத்து பார்க்கும்போது மனித குலத்தின் தொடர்ச்சியாக அறிவு பரிமாற்றம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை நம்மால முழுமையா உணர முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வியும் இங்கே எழுகிறது இல்லையா? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நமது முன்னோர்கள் தங்களின் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் இயற்கை அறிவையும் எளிதில் அழியக்கூடிய பனை ஓலைகள்ல எலுமிச்சப்புல் எண்ணெய் பூசி 2000 ஆண்டுகள் பாதுகாத்து நமக்காக விட்டு சென்றார்கள். இன்று நாம் எல்லாவற்றையும் கிளவுட்லையும் ஹார்ட் டிரைவ்களிலும் சேமிக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்து வரும் சந்ததியினர் நாம் விட்டுச் செல்லும் இந்த டிஜிட்டல் ஓலைச்சுவடிகளை திறக்க முடியுமா? அப்படி திரண்டால் இயந்திரத்தனமான நமது வாழ்விலிருந்து நமது அகநில பரப்பை, அதாவது நமது இன்னர் லேண்ட்ஸ்கேப்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? இது உண்மையிலேயே நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்விதான். நமது முன்னோர்களின் அகநிலப்பரப்பு இயற்கையோடு இணைந்திருந்தது. ஆனால் நமது அகநிலப்பரப்பு இன்று தொழில்நுட்பத்தோடும் இயந்திரங்களோடும் இணைந்து கொண்டிருக்கிறது. எதிர்கால உலகம் சங்க இலக்கியத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களை சிந்திக்கத் தூண்டும் இந்த ஆழமான கேள்வியோடு இன்றைய நமது இந்த தேடலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான அலசலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களை சுற்றியுள்ள இயற்கையின் ஒலிகளையும் உங்கள் மனதின் உணர்வுகளையும் சற்று ஆழமாக கவனித்துப் பாருங்கள்.